சோனி அடுத்து வரப்போற ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்துல ஸ்பைடர்மேனோட காஸ்டியூமை ரிவீல் பண்ணிருக்காங்க. ஸ்பைடர்மேன் ஒரு வழியா அயன்மேனோட ஷேடோல இருந்து எஸ்கேப் ஆயிருக்காரு. MCUல வந்த 6 ஸ்பைடர்மேன் மூவிஸ்ல இருந்து இந்த மூவியை டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க. எப்படி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த 6 படத்துலயும் ரைட் ஃப்ரம் சிவில் வார்ல இருந்து நோ வே ஹோம் வரைக்கும் ஸ்பைடர்மேனோட சூட் வந்து ஸ்டாக் டேக்கர் டிசைன் பண்ணி தான் இருக்கும். ஸ்பைடர்மேனோட ஃபர்ஸ்ட் சூட்டை டோனி ஸ்டாக் தான் டிசைன் பண்ணிருப்பாரு. இன்ஃபினிட்டி வார்ல அதை அப்கிரேட் பண்ணிருப்பாரு. டோனி ஸ்டாக் இறந்ததுக்கு அப்புறமும் ஸ்டார்க் டிசைன்ஸை வச்சு தான் பீட்டர் பார்க்கர் அவரோட புது சூட்டையும் டிசைன் பண்ணிருப்பாரு. ஆனா இப்போ பிராண்ட் நியூ டேல பீட்டர் பார்க்கர் அவருக்குன்னு ஹோம்மேட் சூட் ஒன்னு ரெடி பண்ணிருக்காரு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாம, நானோடெக் இல்லாம, ஜஸ்ட் ரா ஸ்கில்ஸ் வச்சு பழைய படங்கள்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு சூட்டை ரெடி பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் ஸ்பைடர்மேனுக்கு மென்டார் இருக்க மாட்டாங்க, பேக்கப் இருக்காது. ஜஸ்ட் ஸ்பைடர்மேன் பழைய படங்கள்ல பார்த்த மாதிரி இருக்க போறாரு. ஸ்பைடர்மேன் நெக்ஸ்ட் அயன்மேன் எல்லாம் கிடையாது. ஸ்பைடர்மேன் எப்பயும் போல ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனா வர போறாரு. நியூ சாப்டர், ஒரு புது ஐடென்டிட்டில. இது வரைக்கும் வந்த ஸ்பைடர்மேன் சூட்ல உங்களோட ஃபேவரட் எதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.